ஹாய் காய்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எப்பவுமே சந்தோஷமாக இருக்க வாழ்க்கையில் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க. நன்றி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு பதிவு என்னென்னா, நிறைய பேர் தொடர்ந்து கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்னென்னா இதுதான். இந்த கேள்விகளுக்கு சரியான அர்த்தத்தை யாரும் கொடுக்கறதில்ல. கொடுக்கணும் அப்படின்னாலும் அது கொஞ்சம் மாறி மாறி இது அது இப்படி தான் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க கூட. ஸோ அப்படின்னா என்ன? அந்த கேள்வி என்னென்னா, ஆன்மீகம்னா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்பாங்க. என்னடா ஆன்மீகம்னா என்ன? யார் அதை உருவாக்குறது? யார் ஃபவுண்டரு? இப்போ சைக்காலஜின்னா அது ஒரு ஃபவுண்டர் ஒருத்தர் இருந்தார். இது ஒரு உருவாக்குதல் ஒன்றா ஒரு ஃபவுண்டர் ஒருத்தவங்க இருப்பாங்க. சரி, அப்போ எப்படி தான் அது கட்டமைப்பு என்ன? ஆன்மீகம்னா என்ன அப்படின்னு சொல்லி பொதுவாக நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க. அந்த கேள்விகளுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? விதவிதமாக பதில் கொடுப்போம். இப்போ உதாரணம், ஒரு சித்தர்கள்கிட்ட போய் ஆன்மீகம் என்ன கொஞ்சம் சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்க? அந்த பதிலை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சித்தர்கள் மட்டும் இல்லை, நீங்கள் ஆன்மீகம் அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் சிஸ்டம் இதுக்குள்ளே தான் அடக்கப்பட்டிருக்கு, மொத்த சிஸ்டமே. சரி, அந்த ஸ்பிரிச்சுவல் எப்படி எங்கே ஒர்க் ஆகுது, எது உள்ளே நம்ம போகணும், எந்த இடத்துக்கு நாம் இருக்கிறோம், இதுதான் ஸ்பிரிச்சுவல் நம்ம நினச்சிட்ருக்கோம். இதுதான் அந்த ஆன்மீகமா அப்படி ஒரு கேள்வி வரும். நிறைய பேருக்கு நிறைய விதமான கேள்விகள். ஆன்மீகத்தில் இருக்கிறோமே, சரி ஆன்மீகம்னா என்ன? நிறைய பேர் என்ன கேள்வி கேட்டிருக்காங்க, ஆன்மீகம்னா என்ன? ஸோ அதுக்கான ஒரு அற்புதமான ஒரு எக்ஸ்ப்ளனேஷனை நம்முடைய சித்தர்கள் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சரி, இப்போ நாம் ஒரு சித்தர்கிட்ட போய் கேட்குறோம், அகத்தியர்கிட்ட போய் கேட்குறோம். அகத்தியர் இந்த பக்கம் வராரு. அகத்தியர், திருமூலர், அதுக்கப்புறம் சிவவாக்கியர், நிறைய பேர் வராங்க இந்த பக்கம். அவங்கக்கிட்ட நம்ம ஒரு கற்பனையாக, ஐயா ஆன்மீகம்னா என்ன ஐயா? இந்த உலகத்தில் நிறைய ஆன்மீகம்னு சொல்கிறாங்க. ஸோ ஆன்மீகம்னா என்னன்னு கொஞ்சம் எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அவங்க என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்கன்னா, அவங்க சொன்ன விஷயத்தை தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். என்னென்னா, உலகில் பிறந்த ஒவ்வொரு மனுஷனும் ஆன்மீகம் என்னும் இந்த வார்த்தையை ஒரே முறையாவது அவன் வாழ்க்கையில் உச்சரிக்காமல் இருந்திருக்க மாட்டான். கடவுள் இருக்குது என ஆத்திகம் பேசக்கூடியவன், கடவுள் இல்லை என நாத்திகம் பேசக்கூடியவன், 2 பேர்கள் இருக்கிறாங்க. ஆனால் தமிழகத்தில் தோன்றிய சித்த மரபுகள் தேர்ந்த சிலரே இந்த 2ஐயும் சம அளவு செய்து ஆத்திகத்தையும் ஆத்திகத்தையும் கண்டு ஒரு இடைப்பட்ட நிலைப்பாடுகளை, கொள்கையை கொண்டவர்கள் அவங்க இருந்திருக்கிறாங்க. நட்ட கல்லும் பேசுமோ என கேட்டவர்கள் நாதன் உள்ளிருக்கிறாரே என விடையும் தந்திருக்கிறாங்க. அப்போ மத சடங்கு அந்த கலாச்சாரத்தில் மலிவா அது போய் ஆன்மீக உலகில் மெய்ஞான மார்க்கத்தை, ஆன்மீகத்தை மேம்பட எடுத்து கூற முயற்சி செய்தாங்க. அவர்களுடைய கொள்கையெல்லாம் சித்தாந்தங்கள் என சொல்லப்படுது. அப்போ மதம் என்னும் இந்த முட்டையோட உடைந்தா மந்திரமே மெய், ஆன்மீகம் என்னும் குஞ்சு உயிர்ப்புடன் வெளியே வரும் கான்செப்ட். அப்போ உலகம் முழுக்க தோன்றிய மகான்கள், ஞானிகள், யோகிகள், சித்தர்கள் என்பவர்கள் எல்லாரும் நம்முடைய முன்னோர்கள் தான். நம்முடைய பின்பற்றி வந்த அந்த மார்க்க நெறிகளை உடைச்சி விட்டுட்டு உருமாற்றம் விட்டு வந்தவர்கள் தான். ஆனால் ஒன்றை மட்டும் நம்ம நினைவில் வச்சுக்கணும், உலகமெங்கிலும் வெவ்வேறு காலகட்டங்களிலும் அந்த சமகாலத்திலே மதங்கள் பல விஷயங்கள் நிறுவுறாங்க. பலருடைய கோட்பாடுகள் ஒன்றோடு ஒன்று ஒத்துப்போகலை. ஆனால் சமகாலத்தவராக இருந்தாலும் சரி, அல்லது வெவ்வேறு காலகட்டத்தையும் சார்ந்தவர்களாலும் சரியே இருந்தாலும் சரி, சித்த மரபினர் அனைவரும் கோட்பாடுக்கு ஒரே மையத்தை கருத்தை பற்றியதாகவே இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் இருந்துகிட்ருக்கு. சித்தர்கள் அனைவரும் தேடுதலும் அந்த கண்டறியக்கூடிய இடம் ஒரே பாதையாக தான் பயணிக்கிறது. ஒரு பதிவிலிருந்து அடுத்த கண்டுபிடிப்புக்கு இறுதியானது அப்படின்னு சொல்லி நம்முடைய சித்தர்களுடைய பாடல் உறுதி பெறுகிறது. அவங்க அப்படி தான் வாழ்ந்திருக்காங்க. அப்போ ஆன்மீகம்னா என்னென்னா, கடவுள் இருக்குன்னு சொல்கிறதும் இல்லை, கடவுள் இல்லைன்னு சொல்கிறதும் இல்லை, 2த்தையும் சமப்படுத்துறது முதல் விஷயம். இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக போனோன்னா என்னென்னா ஆன்மீகம்னா என்ன அப்படின்னு சொல்லி அந்த கேள்விக்கான விடையை கொடுக்குறாங்க. ஆன்மீகத்தில் எளிய சில நிலை, ஒரு ஏற்றம் குறைவு அப்படின்னு சித்தர்கள் சில பாடல்கள் மூலையாக சில விஷயங்களை உருவாக்கி வச்சுருக்காங்க. நீ ஒரு ஆன்மீகவாதியா? ஏற்றக்குறைவு அவங்கக்கிட்ட இருக்கும். அந்த ஏற்றக்குறைவு என்னன்னு சொல்லி சொல்கிறார். என்னென்னா, நம்முடைய திருமூலருடைய திருமந்திரத்தம் 1446வது பாடலில், பக்தர் சரியை படுவோர் கிரியையோர் அதற்கு தொண்டர் அருள் வேடத்து ஆகுவோர் அத்த இயமாதி சாதகர் துயோகர்
சித்தர் சிவஞானம் சென்று எய்துவோர்களே அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. சரி, அப்படின்னா என்ன, அவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. நிறைய மார்க்கங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதில் என்னென்னா ஆன்மீகம் அப்படின்னா 4 வகையை பிரிக்கப்படுது அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. அந்த 4 வகையை என்ன இருக்குன்னா சரியை, கிரியை, யோகம், ஞானம். இதை தன்னுடைய பாடலில் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு அகத்தியர். சௌமிய சகாரம் 90வது பாடலில் கம்ப்ளீட் பண்ணுறாரு. என்ன சொல்கிறாருன்னா, திகையாமல் சரியை வழி நடந்தாயானால் சிவசிவா கிரியையுட வழியே காணும், பகையாமல் கிரியை வழி நன்றாய் பார்த்தால் பாலகனே யோக வழி பரிவாய் தோன்றும், நகையாமல் யோக வழி தானே சென்றால் நன்மையுடன் ஞான வழி காணலாமே அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். அதான் சரியை, கிரியை, யோகம், ஞானம். சரி, இந்த சரியை, கிரியை, இந்த யோகம், ஞானத்தில் என்னென்ன இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. அதாவது சரியைனா இயமம் அதில் இருக்கு. இயமம் அப்படின்னா பக்தர்னு அர்த்தம். இது எதோட தொடர்பு கொள்ளப்பட்டிருக்குன்னா சாலோகம் அப்படின்ற முக்தியுடன் தொடர்பு கொள்ளப்பட்டிருக்கு. அது என்ன மார்க்கத்தை சேர்ந்தது அப்படின்னா, அந்த மார்க்கத்தை நம்முடைய கொங்கணர் கடைக்காண்டம் 98ல் ஒரு அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஆன்மீகத்தை திருமூலர் 4 நிலையாக பிரித்து வச்சிருக்கிறாரு. மார்க்கங்கள் அப்படின்னு சொல்லி நம்முடைய அகத்தியரும் சொல்கிறாரு, கொங்கணரும் சொல்கிறாங்க, சிவவாக்கியர் பாடலில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அப்போ அந்த மார்க்கத்துக்கு பேர் தாச மார்க்கம் அப்படின்னு சொல்கிறார். இது எப்படிப்பட்ட நெறிப்பாடுனா அசுத்த சைவமா, அதாவது ரெண்டும் கலந்து அசுத்த சைவம். மேலாதாரம் அப்படின்னா வெளிப்பாழ் அந்த இடத்த அந்த டெப்த்துக்குள்ளே நம்ம போய் பார்க்கக்கூடிய அனுபவத்தை அது குறிக்குது. கிரியை அப்படின்னா நியமம். இவன் யாருன்னா தொண்டர்னு அர்த்தம். இவங்களுக்கு என்ன தொடர்பு இருக்குது அப்படின்னா சாமீபம் அப்படின்ற ஒரு முக்தியை நோக்கிய ஒரு வழி. அவங்க என்ன மார்க்கத்தை சேர்ந்தவங்கன்னா சர்ப்புத்திர மார்க்கம் அப்படின்னு சொல்கிற மார்க்கத்தை சேர்ந்தவங்க. அவங்க மார்க்கம் சைவத்தை ஃபாலோ பண்ணக்கூடியவர்கள். இவங்க ஒளிப்பாழ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உயர்நிலை இடத்தை நோக்கி பயணிக்கக்கூடியவர்கள். இதை செய்கிறவ அங்கே போவாங்க, எக்ஸ்பீரியன்ஸ். சரி, அடுத்தது யோகம். யோகம்னா என்ன? ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி. இந்த நிலை இந்த அட்டாங்க யோகத்தோட இணைக்கப்படுது. அவங்களுக்கு பேர் என்னன்னா சாதகர் அப்படின்னு அர்த்தம். அவங்க எந்த முக்தி அடைகிறாங்கன்னா சாரூபம் என்கிற முக்தி. அவங்களுடைய மார்க்கம் சக மார்க்கம். அந்த மார்க்கம் தான் அவங்களுக்கு ஈக்குவல், எல்லாத்தையும் ஈக்குவலாக பார்க்குற மார்க்கம். அடுத்தது சுத்த சைவ மார்க்கம். இது வெளி ஒழிப்பாள் அப்படின்னு சொல்லப்படுது, உயர்நிலையாக இருக்கக்கூடிய அந்த இடத்த. இதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்தது ஞானம்னா சமாதி. இவருக்கு பேர் சித்தர், இவங்க பேர் சாயுச்சியம் என்ற முக்தியை அடைப்பாங்க. இவங்க பேர் சன்மார்க்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. கடும் சுத்த சைவத்தில் அவங்க இருப்பாங்க. இவங்க பரம்பொருளோடு இணைக்கப்பட்டவர்கள். அதான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ், பரம், அதோடைய அனுபவம். ஸோ ஆன்மீகம் ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க அப்படின்னா இவ்வளோ விஷயம் இதில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஆன்மீகம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த 4 விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம், நம்மளால் முடியாது. நம்முடைய ரஜினி அவர்கள் ஒரு பாடலில் ஒரு பாடல் என்னென்னா, ஒரு மனுஷ வாழ்க்கையை தெரிஞ்சுக்கணும்னு 8 மனுஷ வாழ்வை பிரிச்சுக்கோ, அப்போ நீ எந்த இடத்துல இருக்க நினச்சிக்கோ அப்படின்னு சொல்லி பாடல் வரும். ஆன்மீகம் அப்படின்னா 4 நாளாக பிரிச்சுக்கோ, நீ எந்த இடத்துல இருக்க நீ நினச்சிக்கோ, அவ்வளோதான். 4 இப்போ நீங்கள் பிரிச்சுக்கிட்டிங்கன்னா அதை 2 பிரிச்சுக்குங்க. 2 நீங்கள் எந்த இடத்துல இருப்பீங்க நீங்கள் நினச்சிக்கோங்க. ஸோ இந்த 4 கிரியை, இந்த 4 முறையில் ஆன்மீகம் இருக்குது. ஆனால் அதில் நீங்கள் எந்த ஆன்மீகத்தில் இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதில் உதாரணம் சரியை பற்றி பார்க்கலாம். இப்போ இந்த சரியை பற்றி பார்க்கணுன்னா அதில் என்ன இருக்குன்னா சரியையில் கிரியை, சரியையில் யோகம், சரியையில் ஞானம். அடுத்து அதே மாதிரி கிரியைனா கிரியையில் சரியை, கிரியையில் யோகம், கிரியையில் ஞானம். அதே மாதிரி யோகத்தில் சரியை, கிரியை, யோகம், ஞானம். அதே ஞானத்தில் ஞானத்தின் சிரியை, ஞானத்தின் கிரியை, ஞானத்தின் யோகம், ஞானத்தின் ஞானம் அப்படின்னா என்ன? ஸோ ஆன்மீகம் அப்படின்னா ஒரு விஷயம் நம்ம சித்தர்களில் கேட்டோம்னா அவங்க கொடுக்குற எக்ஸ்ப்ளனேஷன் இதுதான். சரி, ஃபஸ்ட்டு சரியைனா என்ன அப்படின்னு பார்க்கலாம். சரியை அப்படின்னா பக்தி, முழுமையான பக்தி கொள்கை உடையவர்கள். இப்போ நம்ம இறைவன் மேல் நீங்கள் பக்தி கொண்டிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அந்த சரியை ஆன்மீகத்துடையவங்க. இவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னா அட்டாங்க யோகத்திலேருந்து அதாவது இயமத்தை குறிக்கக்கூடிய ஒரு செயல் இங்கே நடந்துட்டுருக்கு.
நெறியை கடைபிடிப்பவர்கள் இவங்க பக்தர்கள். அவங்க கோவிலுக்கு போகிறவங்க, இறைவனுக்கு புகழ்ந்து பாடல்களை பாடுறது, நடனம் ஆடுவது, அதாவது இதை வந்து இந்த விஷயங்கள்லாம் அவங்க செய்யும்போது மறுபிறவியை வந்து தடுக்கும் அப்படின்னு நம்பிக்கை இருக்கிறது. உலகை அடைந்து அவங்க சாலோகம் என்ற முக்தியை அடைவாங்க. இவங்க தச மார்க்கத்தை சேர்ந்தவங்க. இவங்க இறைவனுக்கு பல வருடங்களாக தொண்டு செய்துக்கிட்டே இருப்பாங்க. ஐடல் வர்ஷிப் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கும். அப்போ பக்தர்களையும் அவங்களுடைய நிலைப்பாடு இறைவனோட இணைக்கப்பட்டதாக இருக்கும். தீபம் காட்டுறது, மலர் போடுறது, மெழுகுவத்தி ஏற்றுறது, அப்புறம் கோவிலுக்கு போகிற இந்த பலியிடுறது, அது இதெல்லாம் பக்தி சார்ந்த விஷயங்கள் நிறைய. மணி அடிக்கிறது, மஞ்சள் குங்குமம், அது இதெல்லாம் பயன்படுத்துறது எல்லாமே சரியை மார்க்கம். இந்த சரியை நிலையில தான், இந்த ஆன்மீகத்தில் தான் இருப்பாங்க. இதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அகார தீட்சை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல கரெக்டாக பண்ணணும் அப்படின்னா சகல சௌபாக்கியங்களும் அவங்க பெறுவாங்க சரியையில். இன்றைக்கி ஆன்மீகம் என்பது இந்த முதல் படியில் தான் இன்றைக்கி நிறைய பேர் இருந்துகிட்ருக்காங்க. பக்தி யோகத்தில் இருந்துகிட்ருக்கக்கூடிய ஒன்று. ஸோ இதை விட்டு அவங்களால வெளியே வர முடியாது, இதை விட்டு முழுசாக வெளியே வர முடியாது. ஸோ அடுத்தது இதில் ஸ்டெப் என்னென்னா, சரியைன்னா என்னென்னா நேசத்துடன் அன்புடன் இறைவனுக்கு செய்யும் பூஜை, சிவ பூஜை, இந்த மாதிரி பூஜையை செஞ்சிட்டே இருக்கிறது சரியையில் சரியை. சரியையினுடைய கிரியைனா பக்தி வேடம் போட்டு அந்த தர்மங்களை செய்து தனக்குள்ள, அதாவது வெளியே இருக்கக்கூடிய பூஜைகள் போடுறது, அந்த புறப்பூசைகள் செய்வது எல்லாமே சரி கிரியை, ஆக்ஷனில் ஈடுபடுறது. சரியில் ஞானம் என்ன, உயிருக்கு ஒளியாக இறைவனை நோக்குதல். அந்த யோக பூஜையை செய்வாங்க. அதாவது மந்திரங்கள்லாம் செய்து முன்னாடி ஒரு பூஜைகள், சிவலிங்கம் வைத்து பூஜை செய்துக்கிட்டே இருப்பாங்க. சிவனை வழிபடுறது, யாருக்கு விருப்பம் இருக்கோ உங்களுக்கு பிடித்த கடவுளை வழிபடுறது, எல்லாமே எது வேணால் இருக்கலாம். உதாரணமாக ப்ரேயர் அப்படின்னு வச்சுக்கலாம். சரி, அந்த யோகம். அப்போ சரியல ஞானம் என்னென்னா இறைவனுக்கு உயிராக அதில் நீக்கணும். ஞான பூஜையை செய்து தலையாய அன்பா அதிலே இருந்து, அதுக்குள்ளே என்ன ஆனாலும் சரி இறைவனுக்காகவே அப்படியே இருந்து சாவாங்க. ஸோ இது பேர் பக்தி. இந்த சரியைன்னு சொல்லுவாங்க. இது எல்லா மதங்களையும் இன்னைக்கு இருந்துட்டு இருக்கக்கூடிய சரியை. இதுதான் இதோட எல்லாரும் நின்றுவாங்க. மனிதர்கள் வந்து மேல்நிலையாக மாறணும், மனிதர்களில் சிறந்தவராக மாறணும் தான் ஆன்மீகம், வேற ஒன்றும் கிடையாது. ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய ஒரு இறைநிலை. ஸோ அடுத்தது இந்த சரியையிலேருந்து யார் அடுத்த ஒரு கட்டத்துக்கு மாறுறாங்க அப்படின்னா கிரியை அப்படின்னா தொண்டு. இன்னைக்கு நிறைய பேர் இந்த ரெண்டுலேயும் நின்றுவாங்க. நீங்கள் எந்த ஆன்மீகத்தில் இருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கே தெரியும். கிரியை என்பது என்னன்னா தொண்டு அப்படின்னு அர்த்தம், தொண்டு செய்கிறது. அட்டாங்க யோகத்தில் இதை வந்து நியமத்தை குறிக்கும். இதில் அந்த யோகம் செய்வது நியமத்தை ஃபாலோ பண்ணக்கூடியவர்கள் தொடர்ந்து அதே தான் செய்வாங்க. தொண்டு செய்பவர்கள் தொண்டர்கள் அப்படின்னு சொல்லுவோம். மலர் தூவி இறைவனை வணங்கி அகமும் புறமும் பூசி அர்ச்சனை செய்வாங்க. பாசம் பசுவை கட்டுப்படுத்தாததை போல அது அன்பை வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. இறைவனுக்கு அண்மையில் தாங்கக்கூடிய நெறியை சாமீபம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பேர் என்ன, சற்புத்திர மார்க்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இறைவனையே தந்தையாக நினச்சி சித்தரிக்கக்கூடிய பூஜை. எனி டைம் 24 hours இறைவன் நிலையிலே அப்படி இருந்துக்கிட்டே இருப்பாங்க. போட்டுறது, தவம், ஆந்தரிகம் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒரு பாவனை செய்கிறது, கோவில் சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாத்துலேயுமே இதிலே இருப்பாங்க. அதை அவங்க செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. தொடர்ந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. தொடர்ந்து ஒரு தொண்டர்களாகவே அவங்க இருந்துக்கிட்டே இருப்பாங்க. நல்ல விஷயத்தை அடுத்தவங்க சொல்லிக் கொடுத்த விஷயத்தில் ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பாங்க. தொடர்ந்து சொல்லிக் கொடுத்த விஷயத்தையே தான் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. அதில் மாற்றாக வரணும் அப்படி பற்றி யோசிக்கிறது அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. தொடர்ந்து அந்த தொண்டு மட்டுமே. ஒரு விஷயத்துக்கு போகிறோம் அப்படின்னா பெரியவங்களை மதிக்க இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படி சொல்லி கொடுத்துருவாங்க. அதை அப்படியே பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க கடைசி வரைக்கும். இவங்களுக்கு பேர் என்னென்னா கிரியைன்னு அர்த்தம். ஸோ இதில் கிரியையோட சரியை என்னென்னா பக்தியுடன் அர்ச்சனை செய்து பூஜிக்கிற செயலை செஞ்சிட்ருக்கிறது. கிரியையில் சரியை என்னென்னா உருவ வழிபாட்டுடன் இறைவனுடன் அப்படியே தொண்டாற்றி அப்படியே இருப்பாங்க. அடுத்தது கிரியையில் என்னென்னா, கிரியையில் யோகம் என்னென்னா அருவ வழிபாட்டுடன் யோகம் செய்து சாதகர்களாவாங்க. அது உள்ளவே. கிரியையில் ஞானம் என்னென்னா சிவஞானத்தை எய்து சித்தர்களாகிறதுக்கு முயற்சி செய்து அந்த ஒளிப்பாள் என்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க அடையிறதான அதை நோக்கி அவங்க பயணம் செய்வாங்க. ஸோ இதெல்லாம் கிரியை அப்படின்னு அர்த்தம். அடுத்தது யோகம். இப்போ இதில் நீங்கள் எதில் இருக்கீங்க, சரியையா கிரியையா? நாம் எதில் இருப்போம் அப்படின்னு நமக்கே தெரிஞ்சிடும். ஒன்று சரிய கிரியையிலேருந்து தாண்டி யோகத்துக்கு இப்போ வரும். இவங்களுக்கு பேர் என்னென்னா சாதகன் அப்படின்னு அர்த்தம். யோகம் என்பது வாசி சாதனை ஆகும்.
அஷ்டாங்க யோகத்தில் ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், இதை பற்றி ஏற்கனவே நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். எப்படி பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணணும் எல்லாமே இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா பழைய வீடியோஸில் பார்த்தீங்கன்னா புரியும். இது எல்லாத்தையும் அடங்கும் இதுக்குள்ளே. இதை யார் ஒருத்தவங்க செய்கிறாங்களோ அவங்க பேர் யோகர், அவங்க பேர் சாதகர் அப்படின்னு சொல்லுவாங்க. மூலாதாரத்தின் குண்டலினி சக்தியை தண்டுவடம் வழியை மேலேற்றி ஆகினை உள்ள சிவத்துடன் சேர்த்து யோகம் செய்தல் ஆகும். இது என்னென்னா, இந்த உயர்நிலைக்கு மேன்மையை அளிக்கக்கூடிய ஒரு நிலை, இறைவனடியை பெறக்கூடிய ஒரு நிலை, சாருவம் என்கிற ஒரு முக்தியை அவங்க அடைவாங்க. இது 8ஆம் யோகமான சமாதியை கொடுக்கக்கூடிய நிலை. சன்மார்க்கத்தில் இது கைகூடக்கூடிய நிலை. இந்த சாதகர்கள் இதை நீங்கள் யார் செய்தாங்கன்னா உடம்போட அவங்க சித்தியாவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இங்கு இறை தொடர்பு சகமார்க்கம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது இறையும் நாமும் தோழர்களை போல இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த இடத்துல நடக்கும். இதுவே சன்மார்க்கத்துடைய அடுத்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை முன்னாடியே ஏற்படக்கூடிய ஒரு அனுபவம். அப்போ இந்த சகமார்க்கத்தால் ஞானத்தை எண்ணி உறுதியாக நம்ம அதுக்குள்ளே போகும்போது ஞான நிலையை எட்டும். யோகம் போகம் ரெண்டுமே கைகூடும். இதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, கிரியையை உகார தீட்சைன்னு சொல்லுவாங்க, இது மகார தீட்சை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல சிவயோகம் உங்களுக்கு சித்திக்கும். இதில் யோகத்தினுடைய கிரியை சரி என்னென்னா, பல யோக சமய நெறிகளை அதை திங்க் பண்ணுறது, அதை பயன்படுத்தி அதை ஃபாலோ பண்ணுறது. யோகத்தினுடைய கிரியைனா அட்டாங்க யோகம் செய்து யோக அந்த தன்மையை வெளிப்படுத்துதல். யோகத்தினுடைய யோகம்னா அந்த பரவொளியில் இருக்க தரிசனத்தை பெறதுக்கு முயற்சி பண்ணி யோக நிர்வாண நிலையை அடைவாங்க, அந்த ஸ்டேட்டஸை. யோகத்தின் ஞானம் என்ன, ஒளிமிக்க அந்த சித்திகளை அடைஞ்சி அந்த யோக அபிடேகம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த நிலையை அவங்க அடைஞ்சி வெளி ஒளிப்பாள் அந்த நிலையை அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் யோகம் சார்ந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இதெல்லாம் கொஞ்சம் டெப்த்தாக நீங்கள் அது உள்ளே போகும்போது அதை பற்றி இன்னும் நிறைய விஷயங்களில் நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ அடுத்தது ஞானம். ஆன்மீகம்னா என்ன? ஞானம். சரி, ஞானம் என்பது ஒரு ஆழ்ந்த ஒரு அறிவது. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, நம்முடைய மோட்ச வீடு அப்படின்னு சொல்லுவாங்க. வீடு பேற்றுக்கு வழி செய்யக்கூடிய ஒரு ஆரம்ப நிலை. அதுதான் முதல் ஆரம்பிக்கிறது. அதுதான் அஷ்டாங்க யோகத்தில் சமாதி நிலையை தொடர்போடு இருக்கும். ஞான நிலை பெற்றவங்க சிவஞானியர், சித்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் இங்கே தான். இந்த ஞானம் கிட்ட யார் வராங்களோ, சித்தம் இது யார்கிட்ட வராங்களோ அவங்க தான் சித்தர்னு வருவாங்க. இந்த இடத்துல மெய்ஞானத்தை பெற்றவர்கள் இங்கே பாசம் கரைந்து பதி எல்லாத்தையும் அந்த இடத்துல அவங்க அடைய செய்வாங்க. அதோட இறைவனுடன் கலந்து விடக்கூடிய நிலை தான் இது. இங்கே சாயுச்சியம் என்னும் முக்தி அவங்க அடைவாங்க. சிவத்துடன் பொருந்திய இந்த சார்ந்து இருக்கக்கூடிய நிலைப்பாடு, இறைவனுடன் கலந்து அப்படியே அவங்க போயிடுவாங்க கூட. அதுக்கு பிறகு சிவம் ஒளிர்வதை உணர்ந்து சிவ ஆனந்தத்தை அவங்களுக்குள்ளே பெறுவாங்க. இது பேர் சன்மார்க்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் சன்மார்க்கத்தில் இருப்பாங்க. சன்மார்க்கம் அதாவது அது எதுன்னா தொண்டு. இந்த சன்மார்க்கத்தில் நான் சன்மார்க்கத்தில் இருக்கேன்னு சொல்லுவாங்க. அது தொண்டு சம்மந்தப்பட்ட ஒரு கிரியையில் போயிடுது. ஞானம் என்பது இது வேறு. எல்லோரும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. நாம் எப்படி இருப்போம்னா, ஒரு சகோதரர்களாக இருப்போமா கூட. நன்னறி மார்க்கம் என்று அழைக்கக்கூடிய இந்த சிவனாக மாறுறதுக்கான வழி தான் இந்த ஞானம். அதாவது நமக்குள்ளே இருக்க மலங்களை அகற்றி யோக நிலையை முக்தர்களாக மாற்றி முக்தி நிலை அடைந்து குற்றமற்ற அந்த ஞான அனுபவத்தில் இன்பம் அடைந்து தன்னிலை அடைந்து தன்னையே அறிந்து அந்த சன்மார்க்கத்தாருக்கு அவர்களுக்கு முகமே இறைப்பிடமாக மாறி அவங்களுக்குள்ள ஒரு பெரிய அற்புதத்தை உள்ளுக்குள்ளே ஏற்படுத்தும். அதுதான் ஞானம். அவர்கள் அந்த கூட்டத்தை காணும் ஒரு இடத்தை பார்க்கும்போது ஒருத்தவங்க பார்க்குறாங்கன்னே, இப்போ வள்ளலாரை பார்க்குறாங்கன்னா இறை தரிசனமாக காண்பார். அவர் ஞான சித்த நிலையை அவர் அடைஞ்சார். அது பேர் என்ன? பூரண தீட்சை அப்படின்னு சொல்லுவாங்க. தன்னுடைய துரியத்தில் பொருந்தி குற்றமற்றவராக இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பெரிய பெரிய ஜாம்பவான்கள், பெரிய பெரிய சயின்ஸ் குருஸ் அந்த சித்தர்களை அடைந்த ஒரு அனுபவம் தான் இது. பூரண தீட்சைன்னு சொல்லுவாங்க. சொரூப நிலை, தீபம் காணக்கூடிய ஒரு ஸ்டேட் ஆஃப் ஒரு நிலை அந்த பிளேஸ். ஆக்சுவலி இந்த இடத்துல ஞானத்தினுடைய கிரியைன்னா தன்னைத்தானே பார்க்கக்கூடிய தான் அவனாகும் நிலையில் இந்த இடத்துல இருக்குது. அதுதான் அந்த சரியை. ஞானத்தினுடைய கிரியை என்ன? நல்ல முக்திக்காக பரவொளி தரிசனத்தை நாடி அவங்க அதை நோக்கியே பயணம் பண்ணுறது. ஞானத்தின் யோகம்னா நாதாந்த அந்த நல்லொளியை அவங்க உணர்றது, கேட்கறது. இது பேர் ஞான நிர்வாண நிலையை அவங்க அடைஞ்சிருவாங்க. ஞானம்னா அந்த பரத்தின் அந்த இடத்தை கன்னியாகிய தாய் இருக்கும் இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வாளை, அந்த நான் என்ற அகப்பற்றும் எனது அந்த புறப்பற்றும் இல்லாமல் மோனி என்ற மௌன ஒரு ஞானியாக மாறி நற்குரு பாதம் அந்த குருவை நாடி ஞான அந்த பீடத்தை அடைந்து அவங்க பாவ புண்ணியத்தை கடந்தவர்கள்,
பிணக்கு அற்றவர்கள், கண்ணியமுடையவர்கள், நேயமிக்கவர்கள், ஞானத்தின் கரை கண்டவர்கள், சுத்தனும் சிவமுக்தனுமாக சித்தர்களாக இருப்பவர்கள். அந்த ஞானம் என்ற நிலை இந்த நிலை. அப்போ ஞானத்தை விட சிறந்தது அறநெறி இந்த உலகத்தில் எதுவும் அல்ல. ஞானம் பேசாத சமயம் நல்ல சமயமாக இருக்காது. ஞானத்தை தவிர வேறு எதுவும் நல்ல முக்தி தராது. ஞானத்தில் சிறந்தவரே மனிதரில் சிறந்தவராவர். அப்போ இந்த யோகம், இந்த ஆன்மீகம் எல்லாமே ஒரே வார்த்தையாக சொல்கிறப்படுது. இந்த நாளாக இருக்குது. மனுஷில் சிறந்தவராக மாறதுக்கு தான் இந்த ஆன்மீகம். ஸோ அது நம்மளை மாற்றுது, வேற ஒன்றும் கிடையாது. நிறைய பேர் ஆன்மீகத்தை தப்பாக நினச்சிட்ருக்காங்க. ஆன்மீகம்னா இறைவனை பக்கம் திரும்புறதுன்னு கிடையாது. அதெல்லாம் பல வழிகளில் இருக்கக்கூடிய ஒரு செயல்நிலை. அப்போ ஆன்மீகம்னா என்னென்னா இது தான். நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் சரியா, கிரியையா, யோகமா, ஞானமா? சரி, எல்லாரும் அதில் இருந்தால் கூட அந்த எந்த பாதையை நோக்கி நீங்கள் போகிறீங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்ப்போம். மிக்க நன்றி. அடுத்த இப்போ நான் எதில் இருக்கேன் நான் சொல்லிடுறேன். நான் யோகம் அதில் இருக்கேன், அதை நோக்கிய பயணத்தில் போயிட்டுருக்கேன். ஸோ நீங்கள் எதில் இருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கே புரியும். ஏன்னா யோகம் செய்கிறவன் இந்த சரியை கிரியையில் அதெல்லாம் அடைஞ்சு அது என்னன்னு தெரிஞ்சுட்டு அதுலேருந்து வெளியே வந்துடுவான். யோகத்தில் அவன் வந்துடுவான். ஸோ அவனோட என்டையர்லி சேஞ்சஸ் அவனுக்கு வந்துடும். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாற்றம். சரியில் இருக்கான்னா அவன் வந்து கிரியைக்கு வரமாட்டான். கிரியையில் இருப்பான், சரியில் இருப்பான். ரெண்டு ஒரே இடத்துல செஞ்சுட்டு இருப்பாங்க செயல். ஸோ யோகத்துக்கு வந்த பிறகும் சரியை கிரியை அப்படியே தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். அது தொடரணும் எப்படின்னா அது என்னன்னு தெரிஞ்சு அதை விட்டுட்டு அதுலேருந்து நீங்கள் அடுத்த நிலைக்கு வர்றது தான் யோகம். யோகத்தை தாண்டி போகும்போது தான் ஞானம், சித்த நிலை. அப்போ ஆன்மீகம் அப்படின்னா பெரிய ஒரு சப்ஜெக்ட். ஒரே வார்த்தையில் ஆன்மீகம்னா இறைவன் விட்ட போகிறது அப்படி போகிறது அப்படின்லாம் கிடையாது. இது வந்து பெரிய ஒரு சிஸ்டம். இன்றைக்கி சித்தர்கள் இந்த சிஸ்டத்தோட தான் இணைக்கப்பட்டாங்க. இந்த ஸ்பிரிச்சுவல் சிஸ்டம் ஆஃப் சித்தாஸுடைய கான்செப்ட் இதுதான். இப்படி தான் இந்த உலகத்தில் மகான்கள், ஞானிகள், யோகிகள், சித்தர்கள் இந்த வழியாக தான் தோன்றப்பட்டாங்க. அவங்க அந்த மரபை புரிஞ்சு ஆன்மீகம்னா என்ன, இதான் ஆன்மீகம். ஆன்மீகம் யாராவது ஒரு கேள்வி கேட்டால் இந்த விஷயத்த சொல்லுங்கள், இதுதான் ஆன்மீகம், வேறு எதுவும் கிடையாது. ஏன்னா சித்தர்களோட ஞானவான்கள் இந்த பிரபஞ்சத்தில் யாரும் இல்லை தான். ஏன்னா அவங்க அப்பேற்பட்ட விஷயத்தை பார்த்துருக்காங்க. இன்னும் சயின்டிஸ்ட் அதை கண்டுபிடிக்கணும்னு ட்ரை பண்ணால் கூட கண்டுபிடிக்க முடியாது தான். ஏன்னா அவ்வளோ விஷயத்த ஒரு மனிதனாக இருந்து உணர்ந்தவர்கள், தன்னையே உணர்ந்தவர்கள். அதனால் அவங்களுடைய தன்மை வேறு லெவல். எப்பவுமே ஆன்மீகம், சித்தர்களுடைய ஆன்மீக முறை இதுதான் ஆன்மீகம் அப்படின்னு சொன்னோன்னா சித்தர்கள் இப்படி தான் பிரித்து வச்சுருக்காங்க. இதுதான் உண்மையான முறை. ஏன்னா இவர்கள் ஆத்திகமும் அல்ல, நாத்திகமும் அல்ல, இருவருக்கும் சமநிலையுடையவர்கள் தான் சித்தர்கள். இன்னொரு விஷயம், இவர்களுடைய நம்பிக்கைகள் அப்பாற்பட்டதாக இருக்கும். ஏன்னா ஆத்திகம் பேசுகிறவன் கடவுளை நம்புவான், நாத்திகம் பேசுகிறவன் இல்லைன்னு அப்படின்னு நம்புவான். ஆக மொத்தம் ரெண்டு பேர்களுக்கு ஏதோ ஒன்று பிலீஃப் சிஸ்டம் இருக்கும். ஆனால் இங்கே அது வேற. இவங்க ரெண்டு பேருக்கும் இல்லாத ஒன்று தான் இங்கே இருக்குது. ஸோ ஆன்மீகம் அப்படின்னா இதுதான் உண்மையான ஆன்மீகம். அதுக்குள்ளே பிரிவாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் எதில் இருக்கீங்க நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மிக்க நன்றி. அடுத்த பதிவில் வேறு ஒரு முறையை குறித்து நம்ம பார்க்கலாம். நீங்களே கேளுங்க. உங்களுடைய கேள்வி என்ன நீங்கள் குரூப்பில் கேட்டிங்கன்னா கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மிக்க நன்றி. அடுத்த பதிவு வேறு ஒரு பதிவுடன் பார்க்கலாம். நன்றி. மறக்காமல் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க, வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்த வீடியோ உங்களுக்காக காத்துட்ருக்கு. நிறைய பேருக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கூட. நன்றி.